எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டெலின். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி டியூஸ்டேனா லோக்கல் ஷாப்லேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி நான் உங்களுக்காக ரிவ்யூ செய்வேன். இன்றைக்குள்ள வீடியோவில் ஃபேர் அண்ட் லவ்லி க்ளோ ஃபேஸ் வாஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால, அதாவது இந்த ஃபேஸ் வாஷை யூஸ் செய்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னு க்ளோவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னு க்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் ஒன்ல ஆப்ஷன் கொடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்கு, ஸ்டெலின் லவ்ஸ் மேக்கப். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. அந்த சேனலில் டிஃப்ரெண்டான நிறைய மேக்கப் வீடியோஸ் எல்லாம் அப்லோட் செய்கிறேன். அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதுதான் ப்ராடக்ட்டு, ஃபேர் அண்ட் லவ்லி க்ளோ அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இன்ஸ்டண்ட்டாக இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதால உங்களோட ஸ்கின்னில் க்ளோ கிடைக்கும். பிரைட்னிங் எஃபெக்ட்டுக்காக இதில் மல்டி விட்டமின்ஸ் ஆட் செஞ்சுருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க. இதில் 50 கிராம் ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 65 ருபீஸு கொடுக்குறாங்க. இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்திங்கன்னா ஒயிட்டனிங் பர்பஸுக்காக உள்ளது கிடையாது, ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் தான் இது. இதோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கலோட நேமு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, டியூப் பேக்கேஜிங்கில் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குற நேரம் டியூப் பேக்கேஜிங்கில் எந்த கலரில் கொடுத்துருக்குறாங்களோ அதை பார்த்து தான் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டு கெமிக்கலான ப்ராடக்டா, நல்ல ப்ராடக்டா, கெட்ட ப்ராடக்டா எல்லாமே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுக்குறேன், ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் கலர் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராடக்ட், ஓகேவா? இதோட செல்ஃப் லைஃப் 3 இயர்ஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் பேஸ்டான ப்ராடக்டாக இருக்குது. இது மாதிரி ஒரு க்ரீம் டைப்பாக இருக்குது, திக்கான ஒரு க்ரீம் டைப்பாக இந்த ப்ராடக்ட் இருக்குது, ஜெல் டைப்பாக இல்லை. இந்த ஃபேஸ் வாஷை நம்மளோட ஃபேஸில் அப்ளை செய்கிற நேரம் நல்லபடியாக நுரை வருது, ஓகேவா? அதாவது ஒரு சில ஃபேஸ் வாஷ் எல்லாம் நம்ம அப்ளை செய்கிற நேரம் நுரை எதுவும் வராமல் இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது, நல்ல க்ளீனிங் செய்கிறதுக்கு ஏற்றபடி நல்லபடியாக நுரை வருது. இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ஸ்கின்ல இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தெரியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது எப்படின்னா, இந்த ப்ராடக்டை அப்ளை செஞ்சு க்ளீன் செஞ்சதுக்கப்புறம், வாஷ் செஞ்சதுக்கப்புறம் ஸ்கின்னு டீப்பாக க்ளீன் ஆனது மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, ஓகேவா? சூப்பராக நல்லா க்ளீன் ஆகுது. டவலில் முகத்தை தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கின்னு கொஞ்சம் ட்ரையாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இது கொஞ்சம் நல்லா டீப்பாக நம்மளோட ஸ்கின்னை க்ளீன் செய்து. இந்த ப்ராடக்டை யூஸ் செஞ்சேன்னா உடனே நீங்கள் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக அப்ளை செஞ்சுக்கணும், இல்லைன்னா ஸ்கின் ஒரு எரிச்சல் தன்மையை கொடுக்குது, ஓகேவா? எனக்கு நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டேன் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா வேறு நார்மலான டைமில் ஃபேஸ் வாஷ் செஞ்சுக்கிட்டு டவலில் முகத்தை தொடச்ச உடனே டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் எல்லாமே யூஸ் பண்ணுறது ரெகுலராக உள்ள மெத்தட் அது. ஆனால் நான் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுத்தேன். ஸ்கின்னு ட்ரை ஆகுது. அது மட்டும் இல்லை, ட்ரை ஆகி கொஞ்சம் டைட் ஆகுறது மாதிரி இருக்குது. அந்த டைட் ஆகும் பார்த்தீங்களா ஸ்கின்னு, அப்போது தான் நம்மளோட ஸ்கின்ல இந்த இடத்துல எல்லாம் ஒரு க்ளோ தெரியுது, ஓகேவா? ஹைலைட்டர் அப்ளை செய்கிற இடத்துல எல்லாம் ஒரு சின்ன ஒரு க்ளோ நமக்கு தெரியுது. அது நல்ல ஹெல்த்தியான க்ளோ கிடையாது. ஏன்னா ஸ்கின் அப்படி ஒரு டைட்டாகி இருக்கிற நேரம், அப்படி சிரிக்கிற நேரமே கொஞ்சம் வலிக்கிறது மாதிரி இருக்குது ஸ்கின்னு. அதனால கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்யணும். மேபி நீங்கள் ரெகுலராக ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பெஸ்ட்டாக இருக்கும், ஓகே? நல்லபடியாக உங்களோட ஸ்கின்ல ஒரு க்ளீனிங்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஃபேர் அண்ட் லவ்லி க்ரீம் யூஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இல்லாமல் நீங்கள் ஃபேர் அண்ட் லவ்லி பக்கமே போகாத ஒருத்தங்களாக இருந்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வாங்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது. ஆனால் இந்த ப்ராடக்டை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நல்லா ஒத்துக்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் டவலில் முகத்தை தொடச்சி உடனே அப்ளை செஞ்சுக்குங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் இது ஒத்துக்குமா அப்படின்னு உள்ளது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்டது எல்லாமே நான் சொல்லிட்டேன், ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.